தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுடைய கல்வியில் உண்மையாகவே அக்கறை இருக்கக்கூடிய பெற்றோர்களும், தமிழ்நாட்டு மக்களும் பார்க்க வேண்டிய காணொளி இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுஜிசின்னு சொல்லக்கூடிய யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானியக் குழு தொடர்ந்து ஒரு மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலையும், தமிழ்நாடு அரசுக்கு அதனுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் நல்ல விதமாக கல்வியை கற்று தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்கிடக்கூடாதுன்ற கண்ணோட்டத்திலையும், தமிழ்நாடு மட்டுமல்ல மாநில உரிமைகளை பேசக்கூடிய பல மாநிலங்களை நசுக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய வரைவு நெறிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. யுஜிசி அப்படின்ற கட்டமைப்பு எவ்வளவு மோசமானதாக போய்கிட்டு இருக்கு, எந்த அளவிற்கு ஒன்றிய அரசு பிஜேபி அரசினுடைய கைப்பாவையாக இந்த யுஜிசி செயல்படுது. இந்த சமயத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாட்டு மக்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், ஒத்த சிந்தனை இருக்கக்கூடியவர்கள், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா உங்கள் பிள்ளைங்களுடைய கல்வி, அதன் மூலமாக வரக்கூடிய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி, இதில் அக்கறை இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இன்னும் 2 நாட்களில் பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றிய காணொளி தான் இது. இந்த காணொளியில் எந்த அளவிற்கு யுஜிசி மிக மோசமான தாக்குதலை மாநில அரசுகளின் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். யுஜிசின்னு சொல்லக்கூடிய யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானியக் குழுவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து இந்த யுஜிசி ஒரு மாநில அரசின் மீதும், அந்த மாநில அரசினுடைய சுயாட்சியின் மீதும், பல்கலைக்கழகங்களினுடைய தன்னாட்சியின் மீதும், அந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய அட்டானமஸ் நேச்சர், அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பல சட்ட வரைவுகளையும் நெறிமுறைகளையும் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போதெல்லாம் யுஜிசி மாநில அரசை தாண்டி, மாநில அரசை மீறி அவங்க கையில் ஒரு அதிகாரத்தை எடுத்தாங்களோ, அந்த எல்லா நேரங்களிலுமே திராவிடர் கழகமும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற திராவிடர் இயக்கங்களும் அதை எதிர்த்துட்டு தான் வரும். ஆனால் இந்த முறை அவர்களுடைய அந்த அதிகார போக்கு, பிஜேபி ஒன்றிய அரசினுடைய அந்த காவி முகத்தை எல்லா யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் காலேஜ்குள்ளேயும் கொண்டு போகணுன்ற இவங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் ஒரு புதிய நெறிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 6, 2025 அன்னைக்கு ஒரு புதிய வரைவு நெறிமுறையை கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய அம்சங்கள், சிறப்பம்சங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த உரிமையே பறிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அச்சத்தை இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அதனுடைய வரைவு மூலமாக ஏற்படுத்தியிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு 4 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். ஏன் இவ்வளவு அவசரமாக இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத பல்கலைக்கழகங்கள், அந்த யூனிவர்சிட்டிஸினுடைய அதிகாரங்கள், அதனுடைய தன்னாட்சி முறைகள் பறிக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தை இந்த யுஜிசி கொண்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NEP 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி நமக்கு தெரியும், புதிய கல்விக் கொள்கை. மோடி அரசு, இந்த ஒன்றிய அரசு எப்படியாவது தமிழ்நாடு போன்ற கல்வியில் வளர்ந்த மாநிலங்களினுடைய கல்வி வாய்ப்பை, அந்த மாணவர்களுடைய கல்வியை சீரழிக்கக்கூடிய நோக்கத்தில், இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்கள் எல்லாம் காவிமயப்படணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்டது புதிய கல்விக் கொள்கை. அந்த புதிய கல்விக் கொள்கையை இந்த யுஜிசி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக வெளிப்படையாக, மிக துணிச்சலாக இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்ற நிர்பந்தத்தை மாநிலங்களுக்கு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், இந்த 5 மாநிலங்களுமே புதிய கல்விக் கொள்கையினுடைய வரைவு கொள்கைகளை எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஏற்றுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக எதிர்த்த மாநிலங்கள். இந்த மாநிலங்களின் மீது மிகப்பெரிய எதேச்சதிகாரத்தை யுஜிசி நிகழ்த்துது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்லூரியில் படித்த எல்லாருக்குமே தெரியும், ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் NAC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரச்சான்றிதழ் வாங்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் எல்லாருமே அந்த NAC வருது, அந்த அக்ரிடிஷன் வருது அப்படின்னு சொன்னாலே அந்த தரச்சான்றிதழை பெறுவதற்கு பலவிதமான முயற்சிகளை ஏற்படுத்துவாங்க. அதுக்கு குறிப்பிட்ட சதவிகிதம், இப்போ அந்த நிறுவனத்தினுடைய கல்வி
அந்த நிறுவனத்திலிருந்து வேலைக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க, அந்த நிறுவனத்தில் எவ்வளோ பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கு, அந்த நிறுவனத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அந்த நிறுவனத்தினுடைய அடிப்படை தேவைகளை மாணவர்களுக்கு அது பூர்த்தி செய்திருக்கா, இப்படி பல கட்டங்களாக மதிப்பெண்களை கொடுத்து NAC அக்ரிடிஷன் அந்த தரச்சான்றிதழை கொடுப்பாங்க. இதில் இந்த முறை இந்த யூஜிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25% 25% மதிப்பெண் ஒரு பல்கலைக்கழகத்திற்கான தரச்சான்று நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சங்களை ஏற்றுக்கொண்ட பல்கலைக்கழகங்களுக்கு அது கிடைக்கும்னு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறையை, இந்த மாநிலத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னால் அந்த பல்கலைக்கழகம் அப்படின்றது அட்டானமஸ் பாடி, அது ஒரு தன்னாட்சி நிறுவனம். அந்த தன்னாட்சி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு மத்திய பல்கலைக்கழகங்கள் தெரியும், மாநில பல்கலைக்கழகங்கள் தெரியும். இந்த மத்திய பல்கலைக்கழகங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்று தொடங்கப்பட்டவை. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி மாநில பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அந்த மாநில அரசினுடைய உரிமையை பெற்று அவர்களுடைய அனுமதியை பெற்று தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பல்கலைக்கழகங்களுக்கு என்று தனி சட்ட விதிகள் இருக்குது. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குன்னா அதுக்கு தனி ஆக்ட், அதில் நாங்கள் தலையிடுவோம். அதில் தலையிட்டு நாங்கள் கொடுக்குற புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு தரச்சான்று கொடுப்போம், இல்லைனா அதை நீக்கிடுவோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அத்துமீறல், அப்பட்டமான மிரட்டல். ரெண்டாவது ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, துணைவேந்தர்கள் நியமனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குறிப்பாக இந்த ஆளுநர் RSS ஆரிய ரவி வந்ததிலிருந்தே எல்லா பல்கலைக்கழகங்களினுடைய அதுவரை இந்த தரம், அதுவரை பல்கலைக்கழகங்களுக்கு என்று இருந்த பெயர் எல்லாத்தையும் சீர்குலைத்து வேண்டுமென்றே திட்டமிட்டு தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் மீது இவர்கள் ஏவிய அந்த தாக்குதல், இது கல்வியின் மீது ஏவப்படக்கூடிய வன்முறை. பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கலை. அப்படி நியமிக்கப்பட்ட பல துணைவேந்தர்களும் இவர்களுடைய RSS சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களாக நியமித்து அந்த பல்கலைக்கழகங்களில் வளர வேண்டிய, வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டிய எல்லா அம்சங்களையுமே தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த யூஜிசி என்ன சொல்லுதுன்னா, துணைவேந்தர் நியமனத்தில் ஒரு செலெக்ஷன் கமிட்டி அமைக்கணும். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் இருப்பா? ஆளுநர் இருக்கணுமா. மாநில அரசுக்கு இதுவரை துணைவேந்தர்களுடைய நியமனத்தில் இருந்த அத்துணை உரிமைகளையும் இந்த யூஜிசி தட்டி பறிக்கிறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகல் கொள்ளை. ஏன் பகல் கொள்ளைன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸுக்கு அதனுடைய நிலத்தை, அதற்கான உரிமையை கொடுத்து, நிலத்தையும் கொடுத்து சட்டம் இயற்றி கட்டடங்களை எழுப்பி பல்கலைக்கழகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சம்பளம் கொடுத்து, ஓய்வூதியம் கொடுத்து, அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய நலனுக்காக எல்லாவற்றையும் பார்த்து செய்வது ஒரு மாநில அரசு. நான் எல்லா மாநிலத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். அப்போ அந்த மாநில அரசு சட்டம் இயற்றி நிலம் கொடுத்து இத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு துணைவேந்தர்களை நியமிக்கணும்னு சொன்னால் அதில் அந்த மாநில அரசுக்கு உரிமை கிடையாது, ஆளுநர் தான் முடிவெடுப்பாருன்னு சொன்னால் இந்த ஆளுநர் ஒரு RSSகாரர். அப்போ இவருக்கு அந்த அதிகாரம் போகின்ற போது துணைவேந்தர் நியமனங்கள் எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்ற கேள்விக்கும் யூஜிசியை பதில் சொல்லிடுது. அதுதான் மூணாவது, துணைவேந்தர்கள் கல்வியாளர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு கூர்ந்து பெற்றோர்களும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டவர்களும் இது ரொம்ப ஆழமாக யோசிங்க. கல்வியாளராக இருக்க தேவையில்லையா. இப்போ வரைக்கும் துணைவேந்தருடைய நியமனம் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, குறைந்தது ஒரு 10 வருட காலம் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்கணும். அவங்களுடைய ஆய்வு நோக்கு என்னன்னு பார்ப்பாங்க. அதுவரை அவர்கள் சமர்ப்பித்த ஆய்வு கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் என்னன்னு பார்ப்பாங்க. எத்தனை முதுநிலை மாணவர்களை, ரிசர்ச் ஸ்காலர்ஸுக்கு இவங்க கைடாக இருந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்து அவர் ஒரு கல்வியாளராக இருந்தார்னா தான் கல்வி நிறுவனத்தை, அந்த பல்கலைக்கழகத்தை திறம்பட நடத்த முடியும். ஆனால் இப்போ இந்த யூஜிசி என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வியாளராக இருக்க தேவையில்லை, அவங்க அதிகாரியாக இருந்திருக்கலாம், ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்கலாம், அல்லது தனியார் மற்றும் பொது நிறுவனத்தினுடைய அதிகாரியாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு சிக்கல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்களா? அந்த அதிகாரிகள் RSS எண்ணத்தோடு இருந்தால் அவங்கள கொண்டு வந்து இவங்க துணைவேந்தராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு யூனிவர்சிட்டியை பற்றிய புரிதல் இல்லாத, கல்விக்கும் ஆய்வுக்கும் சம்பந்தம் இல்லாத, ஆய்வுக்கும் ஆராய்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு அதிகாரியை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய எண்ணம் என்ன? அந்த அதிகாரிகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏற்கனவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தி அதிகாரிகளை எல்லாம் RSSகாரர்களாக நியமித்து
பல நிறுவனங்களை காவிமயப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இவங்களுடைய அப்பட்டமான நோக்கம் என்பது, நாங்கள் எங்களுடைய யுஜிசி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசினுடைய உரிமையை பறிப்போம், மாநில அரசினுடைய சுயாட்சியை பறிப்போம், கல்வி நிறுவனங்களை காவிமயப்படுத்துவோம் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கு. 4வது மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணும், துணைவேந்தர் நியமனத்துல மாநில அரசுக்கு உரிமை கிடையாது, துணைவேந்தர்கள் கல்வியாளர்களாக இருக்க தேவையில்லை என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த வரைவு அறிக்கையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய நிர்பந்தத்துக்குள் பல மாநிலங்களை, இன்னும் சொல்ல போனால் பிஜேபியை, இந்த காவி பாசிச அரசியலை எதிர்க்கக்கூடிய மாநிலங்களை தள்ளி இருக்கிறது. இதை எதிர்த்து கடந்த பிப்ரவரி 9 ஜனவரி 9 2025 அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒருமனதாக மிகப்பெரிய அளவிலே யுஜிசியை எதிர்த்து, இந்த வரைவை எதிர்த்து, இந்த புதிய நெறிமுறைகளை எதிர்த்து மசோதாவை முன்மொழிந்திருக்கிறார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் இந்த திராவிட மாடல் தான் யுஜிசியினுடைய அட்டூழியங்களை, அயோக்கியத்தனங்களை தோலுரித்து காட்டுகிறது. இந்த நேரத்தில் தான் ஜனநாயக முறைப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்து கேட்பு. இந்த கருத்து கேட்பு கண் துடைப்பு தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் நம்ம எத்தனையோ முயற்சிகளை எடுத்தும் நான் கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு மோடி அரசு இருந்தது. ஆனால் தமிழ்நாடு என்ற இந்த மாநிலம் மட்டும்தான் அதனுடைய தனித்தன்மை இழக்காமல் தொடர்ந்து புதிய கல்விகளை எதிர்த்து வந்தோம். அதே மாதிரி இந்த முறையும் பிப்ரவரி 5 உங்களுடைய கருத்துக்களை யுஜிசின்னு சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்மளுடைய மெயில் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம். இப்படி எதிர்ப்பை பதிவு செய்வது எப்படி அப்படின்ற யோசனை நமக்கு இருக்கும், எதிர்ப்பை பதிவு செய்யணுன்ற ஆசை இருக்கும், தமிழ்நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் மீது அக்கறை இருக்கும். ஆனால் எப்படி பதிவு செய்கிறது அப்படின்னு தெரியாதவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் ஒரு QR கோடை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய எதிர்ப்பை நேரடியாக மின்னஞ்சலின் வாயிலாக நீங்கள் பதிவு செய்யலாம். அந்த QR கோடை நம்மளோட ஸ்க்ரீனில் இப்போ தெரியும். அதே போல் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண தெரியல, இல்லை அதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை அப்படின்றவங்க இந்த நம்மளுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி, எந்த மெயிலுக்கு, எந்த மின்னஞ்சலுக்கு நம்மளோட எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படின்ற மின்னஞ்சலையும் கொடுக்குறோம். அதில் போயிட்டோம் இந்தந்த காரணங்களை சொல்லி, நான் இந்த வீடியோவில் சொன்ன காரணங்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக எழுதி இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய இந்த அதிகார அத்துமீறலுக்கு, மாநில சுயாட்சிக்கு எதிரான போக்குக்கு, ஒன்றிய அரசு பிஜேபி அரசினுடைய கல்வி நிறுவனங்களை காவிமயமாக்கக்கூடிய செயலுக்கு துணை போகக்கூடிய இந்த யுஜிசியை கண்டித்து, அதனுடைய புதிய வரைவு நெறிமுறையை கண்டித்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம். அனைவரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் போய் மின்னஞ்சலில் பதிவு பண்ணலாம். அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தியும் உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்போம். தமிழ்நாடு இந்த குரலில் ஒரே குரலாக நிற்கிறது என்பதை பதிவு செய்வோம். நன்றி.